புதியுகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவை இன்று வத்னி ஆனந்தி என் வருண். வணக்கம், குட் மார்னிங். வணக்கம் ஆனந்தி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பொறுப்பான விஷயத்தை பத்தி பேச போறோம் வருண். அதாவது ஒரு தப்பான விஷயத்தை தட்டி கேட்க போறோம். எந்த விஷயத்தை பத்தி வேணா பேசிக்கோங்க. ஆனா டெய்லி சும்மா காலைல வந்து ஏதோ காட்டுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கீங்களே, எங்களுக்கு எவ்வளவு போர் அடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கா அவங்க நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற தகவல்கள்லாம் அப்படி, நமக்கு வர கெஸ்ட் எல்லாம் அப்படி அப்படி இப்படிலாம் நம்மளே சொல்லிக்கிறோமே, எனக்காவது அவங்க சொல்லியிருக்காங்களா? அதான் ஃபீட்பேக்ல வருதுலடா. ஏன் அப்படி கேட்டுட்டே இருக்க? இல்லைங்க, டைரக்டா புகழ்ந்தா ஷோ வந்து கடுப்பிடிச்சிருவாங்க சொல்லிட்டு இது மாதிரி இன்டைரக்டா புகழ வைப்போம்ல. ஆமா ஆமா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம ஷோல பேச போற டாபிக் அணுகுண்டை பத்தி. ஸ்ட்ரைட் டு தி டாபிக் வரணும் அப்படின்னா, அணுகுண்டை பத்தி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, பல பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதை ஆதரிச்சு நிறைய பேர் வந்து இன்னும் அதை வந்து ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது நல்லதுன்னு பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஆனா அந்த நம்பிக்கையை வந்து தகர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. பிகாஸ் ஏன்னா அது பல காலமா வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து ஒன்று வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப செம்மையா வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம், அதை செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது அது தவறான விஷயம் அப்படிங்கிறத கொண்டு போய் உள்ள எல்லாருக்கும் புகுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம மாடர்னிட்டியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசோர்சஸ் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லி இந்த அணுவை எடுத்து சரி ஊட்டி அதில் வந்து புளூட்டோனியம், யுரேனியம் நிறைய விஷயங்கள் எடுத்து அதில் வந்து ஆற்றல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கழிவுகளை வெளியேற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறம், அதாவது ஒரு பாதி நாட்டையே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அழிவின் விளிம்பிலே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஸோ நீங்க வந்து இவ்வளோ விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது செமையான விஷயம் தான். பட் இது கூட தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் இது இன்னும் பாசிட்டிவான ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை பத்தி டீட்டெயிலான நாலேஜ் கொடுக்கறதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாங்க. கரெக்டாக சொன்னீங்க. பெரிய அணுகுண்டு விஞ்ஞானி மாதிரி நானே பேசல, எனக்கே இந்த விஷயம்லாம் எனக்கு ரிசர்ச் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் நானே வந்து நிறைய விஷயத்துல அணுகுண்டு வந்து ரொம்ப நல்லது, அணு ஆற்றல் ரொம்ப நல்லதுன்னு நம்பிட்டு இருந்தேன். என்ன மாதிரி நிறைய பேரோட கண்ணு இன்னைக்கு நம்மளோட ஷோ மூலியமா திறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு கெஸ்ட் வந்து பேசுறதுக்கு முன்னாடி எல்லா சக்தியும் நமக்குள்ள தான் இருக்கு. அது அணுசக்தியா இல்லை உங்களோட சக்தியா இல்லை எங்களோட சக்தியான்னு சொல்லிட்டு நம்ம தான் டிசைட் பண்ணணும். பட் ஒரு முத்திரை கற்றுக்கிட்டு அதை கட்டுப்படுத்தலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் புது புது அர்த்தங்களை உங்கள் வாழ்வில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது சுக்ரீவ முத்திரை. சுக்ரீவ முத்திரை மிகவும் உன்னதமான ஒரு முத்திரை. ஏறக்குறைய அனைவராலும் மறக்கடிக்கப்பட்ட, மறந்து போன ஒரு முத்திரையை மீண்டும் ஒரு முறை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த முத்திரை சுக்ரீவ முத்திரை. இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக நாம் இளமையாக இருப்பதற்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி காரணம். அந்த சுரப்பிக்கு பெயர் தைமஸ் சுரப்பி. 12 வயது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்து 21 வயது 25 வயது வரும்பொழுது முழுவதுமாக அந்த சுரப்பி சுருங்கி போயிடும். அப்படி சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா நம்மகிட்டேருந்து இளமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து முதுமை வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியது இந்த தைமஸ் சுரப்பி. இது நம்மளுடைய மார்பு பகுதியில் இருக்குது. இந்த முத்திரையானது நம்மளுடைய அநாதக சக்கரத்தில் வேலை செய்யும். ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுடைய விசுக்தி சக்கரத்திற்கும் மூலாதார சக்கரத்திற்கும் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கும் முத்திரைகளை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இது அநாதக சக்கரத்தினுடைய ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக இருதயம் பலமாகும், நம்மளுடைய தைமஸ் சுரப்பி தூண்டப்படும். அதன் மூலமாக இளமையை தக்க வைத்து கொள்ள முடியும். 25 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக தைமஸ் சுரப்பியை லேசாக தூண்டிவிட முடியும். அதன் மூலம் நம்மளுடைய இளமை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சித்தர் இலக்கியங்களில் குறிப்புகள் இருக்கிறது. அந்த முத்திரை அருமையான சுக்ரீவ முத்திரை இப்பொழுது உங்களுக்காக எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இது இளமையை தக்க வைத்து கொள்ள உதவும் ஒரு அருமையான முத்திரை. உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலும் மோதிர விரலும் உள்பக்கமாக இப்படி கோர்த்து கொண்டு நடுவிரலை ஒன்றோடொன்று தொட்டு இப்படி வச்சுட்டு ஆள்காட்டி விரலை வந்து நடுவிரலினுடைய மேல் பகுதியில் பக்கவாட்டில் இப்படி வைக்கணும். பெருவிரலை கொண்டு வந்து இப்படி இந்த நடுவிரலினுடைய பக்கவாட்டில் அப்படி உள்பக்கமாக இப்படி தொட்டு இந்த மாதிரி வச்சுருக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் சுக்ரீவ முத்திரை. இந்த மாதிரி முத்திரைகள் நம்ம ரகசிய முத்திரைகளை செய்யும் பொழுது அமர்ந்த நிலையில் செய்ய வேண்டும், நடந்து கொண்டு செய்யக்கூடாது. அதுவும் பெரும்பாலும் அநாதக சக்கரத்தினுடைய முத்திரைகளை செய்யும் பொழுது அதிகாலை வேளையில் செய்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமது உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பியான தைமஸ் சுரப்பியை தூண்டக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியும். தைமஸ் சுரப்பி தூண்டப்பட்டாலே நமக்கு வந்து இளமையாக இருக்க முடியும். ஏனென்றால் எப்போவுமே நம்ம இளமையாக சிறு வயதாக இருக்கும் பொழுது பெரியவர்கள் போல் வாழ ஆசைப்படுவோம். பெரியவராக ஆகும் பொழுது முடிந்த அளவுக்கு இளமையாக காட்டிக்கொள்வதற்கு நாம் மிகவும் விருப்பப்படுவோம். அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்களுக்கும் இளமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் இந்த முத்திரை ஒரு வரப்பிரசாதம். ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இது பலன் தரக்கூடிய ஒன்று. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய ஸ்கின் டோன் என்று சொல்லக்கூடிய அந்த தோல் சுருக்கங்களை, தோல் நிறங்களை சீராக வைத்துக்கொள்ள முடியும்.
அல்லது தோல் சுருக்கம் இல்லாமல் மாற்றி அமைக்க முடியும். இந்த முதிரை எப்படி செய்வது என்பது மீண்டும் ஒரு முறை கவனியுங்கள். உங்களுடைய தைமஸ் சுரப்பியை தூண்டக்கூடிய இந்த முதிரை செய்வது எளிது, ஆனால் கொஞ்சம் கவனமாக குறிப்பிடித்தால்தான் எளியது, அல்லாவிட்டால் புரிவதே சிரமமாக இருக்கும். உங்களுடைய சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் நுனிகளை இப்படி தொட்டுக்கொண்டு நடுவிரலின் நுனியையும் இப்படி தொட்டுக்கொள்ள வேண்டும். உள்ளங்கையை மூடி வைத்து கொள்ள வேண்டும். ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து நடுவிரலினுடைய பின்பகுதியில், அந்த கோட்டுக்கு நேராக பின்பகுதியில் அப்படி தொடணும். பெருவிரலை கொஞ்சம் இறக்கி 2 பெருவிரலையும் சேர்த்து இப்படி தொட வேண்டும். இந்த முதிரை சுக்ரீவ முதிரை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கண் இருப்பது போல் உங்களுக்கு தோன்ற வேண்டும். நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணும் 2 பக்கவாட்டிலும் 2 கண்களுமாக 3 கண் உள்ள முதிரை போல் இது தெரிய வேண்டும். சரிங்களா? இப்படி வச்சுக்கணும். இதே அநாதக சக்கரத்து பக்கத்தில் இந்த முதிரையை இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அதிகமான பலன் தரும். இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தவறாமல் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். அதை நீங்களும் பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். இந்த முதிரைகளை போல பல முதிரைகளை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். தினம்தோறும் ஒரு முதிரையை கற்றுக்கொள்வோம். திகட்டாத நல்வாழ்வை பெற்று வாழ்ந்திட சிறப்புறுவோம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த முத்திரைக்கு நானே இன்னைக்கு இடுற நிக்நேம் அஸ்திர முத்திரை. அஸ்திர முத்திரையா? இந்த முத்திரை பண்ணாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்குள்ள வருமா? உள்ளே இவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே இடம் இல்லையே சொல்லிட்டு அந்த அஸ்திரம் மாதிரி மற்றவங்கிட்டையும் போகும். ஸோ அதனால அஸ்திர முத்திரை அப்படி. ஓகே, ஆனால் இது மட்டும் தான் பாசிட்டிவ் தான், ஆனால் நியூக்ளியர் டெஸ்ட்லாம் வந்து பாசிட்டிவ் கிடையாது. கரெக்ட். அதை பற்றி நம்ம நெகட்டிவாக தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஒரு பிரேக் அப்புறமா பேசுவோம். எஸ், புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனிய வைப் என்று. வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க இனியாவை என்ற பத்னி ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து பல விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் இத்தனை நாளாக நல்லது நம்பிட்டு இருந்த விஷயம் வந்து நல்லது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சரி, அதெல்லாம் விடுங்க ஆனந்தி. உங்களை நான் மூட் அவுட் பண்ணலான்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான். இந்த அணுகுண்டுன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்களோட இன்னொரு பேர் அணு அப்படிங்கறது எல்லாருக்கும் சொல்லி தானே ஆகணும். ஆமா, எனக்கு இன்னொரு பேர் வந்து அணு. பேர் சோ அணுகுண்டுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. ஆமா, என்ன பார்த்தா உங்களுக்கு கோவம் வர மாதிரியா இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியம் அது. இது எல்லாத்தையும் தகர்த்தேதி. ஓகேவா? இன்னைக்கு வந்து நேச்சுரோபதி பத்தி நம்ம டாக்டர் நிவேதா வந்து பேச போறாங்க. அதை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே எனக்கு இல்லன்றதுனால தான் இந்த மாதிரி நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன். சமாளிச்சது போதும், பாத்துடலாமா? ஸ்பேஸ் அப்படிங்கிறது இடம். அதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னம்னா தான் எந்த ஒரு பொருளையும் நம்ம உள்ளே வைக்க முடியும். மனசில் இடம் இருந்துச்சு அப்படின்னம்னா தான் எந்த ஒரு விஷயமும் உள்ளே வர முடியும். அதனால் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒன்று. நமது உடம்புலையும் அந்த மாதிரி ஒவ்வொரு செல்களுக்கும் இடம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த செல்களானது சுருங்கி விரிய முடியும், எந்த ஒரு இயக்கமும் நடைபெறும். ஆனால் துரதிர்ஷ்டமாக நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய கழிவுகள் உள் தேங்கி அந்த கழிவுகள் எல்லாமே அதோடைய செல்களுடைய இடத்த வந்து நிரப்பிடுது. இப்போ இந்த கழிவுகள் உள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமும் உள்ளே போக முடியாது, எந்த ஒரு நல்ல நியூட்ரியன்ஸும் அப்சர்வ் ஆகாது. ஸோ இந்த கழிவுகள் எல்லாமே வெளியில் தள்ளணும் அப்படின்னா தான் நல்ல நியூட்ரியன்ஸ் ஆனது உள்ளே போக முடியும். இப்போ இதுக்காக நம்ம இயற்கை மருத்துவத்தில் டிடாக்சிஃபிகேஷன் தெரப்பின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டிடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரைம் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம இங்கே சொல்கிறோம். கழிவு நீக்கம் தான் நம்மளுடைய மருத்துவத்துடைய ஒரு அத்தியாவசியமான சிகிச்சையாக இருக்குது, ஆரம்ப சிகிச்சையாக இருக்குது. ஸோ இந்த கழிவு நீக்கத்துக்கு என்ன நம்ம டூல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா விரதம். இது அந்த காலத்திலிருந்தே நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம கொண்டு வந்துட்டு இருந்தோம். அதாவது மாதம் கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறது, அமாவாசைக்கு விரதம் இருக்கிறது, பௌர்ணமிக்கு விரதம் இருக்கிறது, வார நாட்களில் திங்கக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம்னு சொல்லிட்டு நிறைய விரத முறைகள் நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருந்தோம். இது வந்து ஒவ்வொரு கடவுள்களோடு நம்ம சம்மந்தப்படுத்தி அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இது வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமானதும் கூட. இப்போ இந்த மாதிரி விரதம் இருக்கையில் உறுப்புகள் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் டைலூட் ஆகி பர்ன் ஆகி வெளியேற்றப்படும். ஸோ இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முறையை தான் நம்ம இங்கே விரத சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விரத சிகிச்சை எப்படி உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுதோ அதே மாதிரி நம்மளுடைய மனதும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறதுனால மனதையும் நம்ம சுத்தப்படுத்தணும். இந்த மனதில் வந்து நிறைய நம்ம தேவையற்ற எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் உள்ள தேங்கி கிடக்குது. என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். எந்த ஒரு பேப்பரில் ஒரு நியூஸை பார்த்தாலும் எனக்கு இந்த நோய் இருக்குமோ, ஒரு டிவியில் ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா எனக்கு இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளே கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி இந்த எண்ணங்களானது மனசில் போய் நல்லா வந்து தேக்கமாகுது. ஸோ இந்த மனசில் இந்த எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடம்பு சரிவர இயங்க முடியாது. இப்போது ஒருத்தருக்கு வந்து எனக்கு லேசாக தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்க.
உடனே என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஓ இந்த தலைவலியா, எனக்கு எங்கள் தாத்தாவுக்கு வந்து கேன்சர் இருந்தப்போ இதே மாதிரி தான் தலைவலி இருந்தது, ஆனால் நீங்கள் போய் இதை செக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நம்ம மனதானது அதை செக் பண்ணி ஒரு எம்ஆர்ஐயோ ஒரு சிடியோ பண்ணி இது கிளியராக இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் என் மனசு வந்து அதிலேயே தேங்கிமாயி நான் வந்து அதிலே ஸ்டிக் ஆயிடுறேன். ஸோ அது கிளியர் ஆகிற வரைக்கும் என் மனசு வேறு எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேங்குது, என்னால் எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி மனசு வந்து எந்தளவு தெளிவாக இருக்குதோ அப்போ தான் நம்மளுடைய உடம்பு இயங்க முடியும். ஸோ மனதானது நல்ல எண்ணங்களால் நிறையணும், நல்ல எண்ணங்கள் நிறையிறதுக்கு அது காலியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காலி பண்ணுறதுக்கு நம்ம மனசு வந்து ஏகாந்தமாக இருக்கணும். அதுக்காக நிறைய விளையாட்டுகள் விளையாடுறது வந்து ரொம்ப அடிப்படையானது. நம்ம வந்து விளையாடுறது அப்படின்னம்னாலே ஏதோ குழந்தைகளுக்கு உண்டானது, பெரியவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் உண்மையில் பெரியவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. இதனால தான் நம்ம அந்த காலத்துங்களில் நிறைய திருவிழாக்கள், நிறைய வந்து கூடுதல்கள் இருந்தது. இப்போ கல்யாண வைபோகம், அதே மாதிரி வளகாப்பு, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூடுதல்கள் ஏற்படுத்தி இது மூலமாக ஒரு சந்தோஷமாக ஒரு ஏகாந்தமான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி வச்சுருந்தோம் நம்ம சமுதாயத்தில். ஆனால் துரதிருஷ்டமாக இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கூடுதல்களிலே நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிற மாதிரி நம்மளுடைய மனசு மாறிடுச்சு. ஸோ இதையெல்லாம் மாற்றம் பண்ணி நம்மளுடைய அந்த கூடுதல்கள் ஆகட்டும், அல்லது சத்சங்கங்கள் போகிறதாகட்டும், அல்லது கோவில்கள் போகிறதாகட்டும், நம்ம மனசை வந்து ஏகாந்தப்படுத்திக்கிறது மூலமாகவும், உடலை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை விரதம் இருக்கிறது மூலமாக, அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட் டிடாக்சிஃபிகேஷன் தெரப்பி, ஒரு 15 டேஸ் வந்து நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கம்ப்ளீட் டிடாக்சிஃபிகேஷன் தெரப்பி பண்ணிக்கிறது மூலமாக நம்ம உடம்பை வந்து சுத்தப்படுத்திக்க முடியும். அது மூலமாக நம்ம வந்து ஸ்பேஸை க்ரியேட் பண்ண முடியும். மனதும் உடலும் ஸ்பேசியஸாக இருக்கையில் நம்ம வந்து லேசாக இருக்கிறத உணரலாம். ஒரு பொருள் வந்து கனமாக இருக்குது அப்படின்னம்னா அது ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அதே இது காலி ஆகிடுச்சு அப்படின்னம்னா அது லேசாக இருக்கும். ஸோ நம்மளோட உடம்பும் மனதும் எந்தளவு லேசாக இருக்குதோ அந்தளவு நம்ம மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். அதுக்கு ஆயத்தமாகும். சிம்பிளான சிறப்பான நேச்சுரோபதி மூலியமா டாக்டர் நிவேதிதா மூலியமா ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இதையும் தாண்டி வேறு வகையான நல்ல விஷயங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்மளோட ஷோவோட சம்பிரதாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போது பிரேக் கூட போகிறோம். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷன்ல கேட்டிருக்கீங்க. இனியவை என்று ரத்னி ஆனந்தி என்று வருண். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீ உடனே ஸ்விங் பாட போறேன். பாட ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. கேட்டா நானே பாடுவேன். அப்படியா? சரி பாடு பாப்போம். இல்ல இப்போ இல்ல, ஷோ முடிஞ்சோன்னு கேளுங்க பாடுறேன். இப்போ கடமையை செய்ய வேண்டிய நேரங்க. நான் டியூட்டியை விட்டு எப்பவுமே வெளில போறது இல்ல. ஆமா, என்ன டியூட்டி நீங்க பாக்குறீங்க? இந்த முலாம்புல ஸ்விங் வரப்போதே அதை பத்தி சொல்லி ஆகணும்ல நம்ம. பாத்தியா, அப்ப அவர் எப்படி அந்த பேர் வச்சிருப்பாரு? ஐயோ, முலாம்புல சூப்பர்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா ஸ்விங்ன்ற வார்த்தையும் இணைச்சிருக்காருன்னு தான் தெரியல. ஒருவேளை இப்படி ஆடிட்டே அது வந்து முலாம்புல ஊஞ்சல் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க. பட் சார், நாங்களே இந்த மாதிரி தப்பா மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நீங்க தான் ஏற்படுத்தணும் முலாம்புல ஸ்விங் பத்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு முலாம்பழம் ஸ்விங் அப்படின்ற ஒரு ஜூஸ். எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். முலாம்பழம், பொடி உப்பு, தேன் அல்லது தேன் பால், இளநீர் வழுக்கையோட, பன்னீர் ரோஜா, பன்னீர். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு முலாம்பழம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் இளநீர் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் வழுக்கையை பிச்சு போட்டுக்கிறோம். அதில் இந்த வழுக்கை இளநீர்லாம் இதை வந்து சுவை கூட்டுறதுக்கு, இந்த பன்னீர் ரோஜாவும் பன்னீரும் வந்து மனம் கூட்டுறதுக்கு. பன்னீர் கொஞ்சம் ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. போதும். தேன் அல்லது தேன் பால் ரெண்டு வேணும் கலந்துக்கலாம். தேன் கலந்தால் ஸ்வீட்டு வந்து கம்மியாக இருக்குமே தெரியும். தேன் பால் கலந்தால் ஸ்வீட் நல்லா டார்க்காக தெரியும். நம்ம எது வேணுமோ அதை கலந்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கலாம். முலாம்பழமே நீர் சத்து உள்ள ஒரு பழம் தான். இதில் வந்து தண்ணீர் ஊற்றிக்கும் போது எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் ஒரு துளி உப்பு, அதாவது முதல் முறையாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த உப்பு தேவை. இந்த சுமையெல்லாம் சமன்படுத்தி கொடுக்குறதுக்காக. 2ஆம் முறை 3ஆம் முறை தேவைப்படும் இந்த உப்பு தேவைப்படாது. ஏன்னா இதிலே வந்து தாது உப்பு இருக்குது. ஒரு துளி உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கிட்டோம்னா அந்த சுவையை சமன்படுத்தி கொடுத்துரும். லைட்டாக ஒரு பிளெண்டு. இப்போ சுவையான முலாம்பழ ஸ்விங்
ஜூஸ் தயாராக இருக்குது. இது வந்து பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையிலையும் மனத்துலையும் இது இருக்கும். ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு புதுமையான பசுமை உணவோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. புதுச்சேரி சரவணன் வந்து நம்மளுக்கு சூப்பராக முலாம்பழ ஸ்விங் இன்னைக்கு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போது தான் நம்மளுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்பணும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்க, ஒரு டாப்பிக்கில் எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க, எல்லா ஆங்கிள்ஸ் வந்து நியாயமாக பேசக்கூடியவங்க வந்து ஒரு ரொம்ப சீரியஸான இஷ்யூ பற்றி நம்மளுக்கு கருத்துக்கள் சொல்லலாம். நம்ம மட்டும் இல்லை, ஆராய்ந்து பார்த்து மற்றவங்களுக்கும் அதை வந்து பரப்பணும் தான் தோணுது இல்லையா? ஆமாம், அதாவது 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லி ஆகணும். பட் ஒரே விஷயத்தால் 400 கோடி பேருக்கும் வந்து கெட்டது நடக்குதுன்னா அதை பற்றி எல்லாக்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பாக சின்ன பிரேக் அப்புறமா நம்ம கெஸ்ட் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துலாமா சொன்ன மாதிரி? அதுக்கப்புறம் நம்ம பேச போகிறது இன்டர்நேஷனல் டே ஆஃப் நியூக்ளியர் டெஸ்ட்க்கு எதிரான நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். அதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அனுசரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி பேசக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரேக். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியாவே என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க இனியாவே என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அணு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி நிறைய ரிசர்ச் பண்ணி அதில் வந்து பவர்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தான் பாசிட்டிவ் மோட்டிவ் நிறைய பேர் இன்றைக்கி தெரிஞ்சுட்டு இருக்க ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் அணுவால் அழிவு ஏற்படும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அணு அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் அப்படிங்கிற ஒரு டேர்மும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி சொல்கிறதுக்காக நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யாரும் வந்திருக்கா? ஓகே, இன்னைக்கு நமக்கு விட பூவுலகின் நண்பர்கள்லேருந்து சுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். நன்றி சார். அணு அப்புறம் அதோட ஆற்றல் இதெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இல்லை, பொதுவாக பொது வெளியில் வந்து அணு ஆற்றல் வந்து ஒரு பாசிட்டிவான இமேஜ் தான் வந்து எல்லாருமே சேர்ந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அது மிகப்பெரிய ஒரு அழிவுக்கான ஒரு விஷயமாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இந்த நெல்லுக்கு பாயும்போது புல்லுக்கும் பாயும்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மெடிக்கல் பெனிஃபிட்ஸில் இருந்தால் 1-2 விஷயங்கள் நடந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். நியூக்ளியர் மெடிசனில் வந்து நடந்திருக்கலாம். அதனால் ஆனால் ஒரு 90-95% வந்து பெரிய அழிவை தான் வந்து கொடுத்துட்ருக்காது. அணு குண்டாக இருந்தாலும் சரி, அணு உலைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய அழிவை தான் நம்ம வந்து சந்திச்சிட்ருக்கோம் அந்த அணு ஆற்றல்னால. இதோடைய மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதோடைய அணு ஆற்றலின் தந்தைன்னு சொல்லப்படுறது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். அந்த சார்பியல் தத்துவம், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, E=mc² சூத்திரத்தை அவர் கண்டுபிடிச்சது தான் இதுக்கு அத்தனை விஷயங்களான அடிப்படை தத்துவம் தான். அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இது பண்ணு தெரிஞ்சுதான் நான் அன்றைக்கி நான் பேப்பரை கிழிச்சு போட்டிருப்பேன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறார். ஏன்னா அதுக்கு அதை ஏற்படுத்திய தாக்கங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு தாக்கங்கள் தான். நம்ம வந்து ஆனால் அந்த பொதுவாகவே இந்த ஒரு ஊடகத்துலையும் சரி, ஒரு பொது வெளியிலையும் சரி, ஒரு நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனால் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆங்கில படம் கூட ஒரு படம் வந்துச்சு, சேவிங் தி பிரைவேட் ராய்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 அண்ணவங்க இறந்துருவாங்க. அந்த ஒருத்தரை காப்பாற்றுறது மூலமாக ஒரு பெரிய PR எக்ஸசைஸ்ன்னு அவங்களே சொல்லுவாங்க, ஒரு பப்ளிக் ரிலேஷன் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பெரிய PR எக்ஸசைஸ் பண்ணி அணு ஆற்றல் பாசிட்டிவ் சொல்லி கடந்த ஒரு 1945 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை தான் வந்து உலகம் வந்து போய்கிட்டு இருக்குது. அணு ஆற்றல்னால எந்த விதமான ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒரு சின்ன ஏதாவது நியூக்ளியர் மெடிசன் மாதிரி போன்ற சின்ன விஷயங்கள் நம்ம கிடச்சிருக்கலாம். அது இல்லாமல் அதை பண்ணிட முடியுமாங்கிற விஷயங்கள்லாம் நிச்சயமாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து அமெரிக்கா போனாலும் சரி, இல்லை ஐரோப்பா போனாலும் சரி, சைனா போனாலும் சரி, பொதுவாக வந்து இந்த ஆட்டம் பாம்ஸ் அணுகுண்டுகளை வந்து ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கான ஒரு விஷயமாகவும் நாட்டோட ஒரு ஆண்மையை காமிக்கிற ஒரு விஷயமாக தான் வந்து அரசுகள் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனால் உண்மையே இது கிடையாது. அணுகுண்டுகளுக்கும் நாட்டோட பாதுகாப்புக்கும் சம்மந்தமே வந்து கிடையாது. நீங்கள் இன்னைக்கு வந்து ஜூலை 16, 1945 முதல் அணுகுண்டு சோதனை ட்ரினிட்டி மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டோட முடிவில் வந்து, அதாவது பெரும் அறிவியல் நம்ம சொல்கிறோம்ல, பிக் சயின்ஸ், அதோடைய முதல் திட்டம் தான் அந்த அணுகுண்டு திட்டம். பிக் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் பிக் சயின்ஸுங்கிற வார்த்தையே வந்து 1940s வந்து ஃபார்ம் ஆகுது, பெரும் அறிவியலுங்கிற வார்த்தையே. அது வந்து ஏன்னா அவ்வளோ துறைகளை சேர்ந்த நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த முதல் டெஸ்ட்டை வந்து செய்கிறாங்க, அமெரிக்காவில் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ வந்து அதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த ஜூலை 16, 1945 ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 சோதனைகள் வந்து நடந்திருக்கு உலகம் முழுவதும். 2000 டெஸ்ட் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கட்டும், சைனாவில் இருக்கட்டும், எல்லா அரசுகளும் அணுகுண்டு நமக்கு தேவை, அணுகுண்டு நம்ம பரிசோதனை செய்யணும், ஏன்னா அது நாட்டோட பாதுகாப்புன்னு சொல்லியே மக்களை வந்து ஏமாற்றிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அணுகுண்டு வந்து ஒரு நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும்னா, அமெரிக்காவோட இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டிருக்காது, இந்தியாவோட மும்பை நகரம் தாக்கப்பட்டிருக்காரு, அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 7000 அணுகுண்டுகள் இருக்கிறதா வந்து ஒரு கணக்கு சொல்கிறாங்க, இந்தியாவில் ஒரு 120 அணுகுண்டுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ 120 அணுகுண்டுகள் வச்சிருக்க ஒரு நாடால் வந்து ஒரு மும்பை நகரம் தாக்கப்படுறது தடுக்க முடியல அப்படின்னா, அப்போ பாதுகாப்புக்கும் அணுகுண்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது. நாட்டோட பாதுகாப்பு என்பது மக்கள்கிட்ட தான் இருக்குது.
நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் எம்பவர் பண்ணி அவங்கள நீங்கள் எது வச்சிருந்தாலும் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அதே தான் அமெரிக்காவுக்கும். அமெரிக்கா வந்து 7000 அணுகுண்டுகள் வச்சுருக்காங்க. உலக அணுகுண்டுகளின் பிறப்பிடம்னு சொல்கிற நாடு. ரெட்டை கோபுரத்தை வந்து டக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டாங்களே. ஸோ ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கும் அணுகுண்டு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு குண்டு போடுறதுக்கு இடம் கிடையாது. நீங்கள் வந்து உலகத்தில் அன்றைக்கி நான் இதில் படிச்சிருந்தேன், மொத்தம் 17,000 அணுகுண்டுகள் இருக்கதா வந்து ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 17,000 அணுகுண்டுகள் நீங்கள் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டதை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 200 கோடி பேரை கொண்டலாம் ஒரு 10 குண்டு தான். ஒரு ரஃப் எஸ்டிமேட் நான் சொல்கிறேன். ஒரு 10-15 குண்டு இருந்தால் இன்றைக்கி தி மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாமிக் பாம்ஸ் அதில் ஒரு 10 குண்டு எடுத்து போட்டோம்னா ஒரு 200 கோடி பேரை நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக வந்து கொண்டுலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பாம்ஸ்லாம் வந்து உலகத்தில் இருக்குது. அப்போ உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலில் எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்குதான் நம்ம வந்து காமிக்குது. ஆக நாட்டோட பாதுகாப்பு அணுகுண்டுக்கும் வந்து நிச்சயமாக வந்து சம்மந்தம் கிடையாது. ஓகே, தீபாவளி கொண்டாட முடியும், ஆனால் ஒரே வாட்டி தான் கொண்டாட முடியும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? சீரியஸ். ஆனால் வந்து இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ எதுக்காக நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணப்படுது, அது எங்கே பண்ணப்படுது, யாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க? இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அரசியல் பொருளாதாரம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து முதல் டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி 1945 அது வந்து ஜூலையில் டெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மனித இனமாக நம்ம மாறிட்டோம் பாருங்கள். ஜூலை 16 அது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. யூஎஸில் டெஸ்ட் பண்ணுறாங்க. மேன்ஹாட்டன் திட்டம் தான் அந்த திட்டத்தை ஆரம்பிச்சு. அது ஒரு தனி கதை. அணுகுண்டை எப்படி செய்ய ஆரம்பித்தாங்கிற ஒரு தனி கதை. அந்த திட்டத்தோட முடிவில் அணுகுண்டு அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஜப்பான் வந்து சரண்டராக ரெடி ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து போரில் தோத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேறு வழியிலாட்டி சரண்டராக ரிசர்ச் பண்ணாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து 2 குண்டை டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து யுரேனியம், ஒன்று ப்ளூட்டோனியம் குண்டு. ரெண்டு குண்டையும் டெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க, குண்டு போடுறது முடிவு பண்ணுறாங்க. அதில் வந்து ஜப்பானில் இருக்க ஒரு 18 நகரங்களை செலக்ட் பண்ணி அந்த 18 நகரங்கள்லேருந்து 4 குறைச்சி, அதுவும் நீங்கள் அந்த அவங்களுடைய அந்த எப்படி அந்த நகரங்களை தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் ஹிரோஷிமா நாகசாகி, அந்த 2 முக்கியமான ஒரு காரணங்கள். இந்த 2 நகரத்தில் மட்டும்தான் அலைடு ஃபோர்ஸஸ், அதாவது அமெரிக்காவை தலைமையாக கொண்டு செயல்படும் நேச நாடுகளோட படைகள் இருக்குல்ல, அந்த படைகளை சேர்ந்த ஒரு வீரன் கூட அந்த 2 நாட்டிலையும் கிடையாது. போர் கைதியாக கிடையாது. பிரிசனர்ஸ் ஆஃப் வாரா அந்த 2 நகரங்கள்லையும் ஒரு அலைட் ஃபோர்ஸஸோட சோல்ஜர் கூட கிடையாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குண்டு போட்டு சாக கூட ஏன் மக்கள் செத்துடக்கூடாது, ஜப்பானீஸ் தான் அவங்க சாகட்டும்னு சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி முடிவு பண்ணி ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமாலையும் ஆகஸ்ட் 9 நாகசாகியில் புளூட்டோனியம் குண்டும் போடுறாங்க. 2,10,000 பேர் மொத்தமாக ஒரு உடனடியாக இறந்தவர்களோட எண்ணிக்கை. அப்படியே அந்த மொமெண்ட்ல இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 2,10,000 பேர். இம்பாக்டை பார்த்துட்டு 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி போடுறாங்க. ஆகஸ்ட் 6 வந்து யுரேனியம் பாம் போடுறாங்க. அப்போவே அதுக்கு முன்னாடியே வந்து ஜப்பான் வந்து சரண்டாக ரெடியாக இருக்காங்க. ஆகஸ்ட் 6 போடுறாங்க. ஆனால் அவங்க வெளியே சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஜப்பான் இன்னும் சரண்டாக ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 9 நாகசாகியில் வந்து புளூட்டோனியம் குண்டு போடுறாங்க. ஒன்றும் இல்லை, யுரேனியம் குண்டு எப்படி வெடிக்குது, புளூட்டோனியம் குண்டு எப்படி வெடிக்குதுன்னு அவங்க சோதிச்சு பார்க்கணும், அதோட இம்பாக்ட் எப்படின்னு பார்க்கணும். அதனால தான் ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து இந்த குண்டு போடுறதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து ஏர் ரைட்ஸே நடத்தலை. எந்த விதமான சாதாரண குண்டுகள் கூட போடல. ஏன்னா சாதாரண குண்டுகள் போட்டு அதில் கொஞ்சம் மக்கள் செத்து போயிட்டாங்கன்னா அப்போ அந்த ஃபுல் இம்பாக்ட் நம்மளால் ஸ்டடி பண்ண முடியாது. அதுவும் குரூர மனப்பான்மை அது. அதனால் சொல்லிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஹிரோஷிமா நாகசாகி மேலே குண்டே போடல அவங்க. அப்போ வந்து இந்த குண்டு போடுறப்ப எத்தனை லட்சம் மக்கள் சாகடிக்க முடியுது நம்மளால் அப்படின்னு ஒரு கணக்கு வேணும் உங்களுக்கு. ஸோ அந்த கணக்குக்காக தான் இந்த ரெண்டு இதுலேயும் போட்டாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம பார்த்தோம்னா உலகம் வந்து ஒரு கோல்டு வார் போச்சு. யூஎஸ் ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆருடைய கோல்டு வார் போச்சு. அந்த குண்டு போட்டதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்குது. என்னென்னா ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே வந்துடக்கூடாது, பசிபிக் பெருங்கடலுக்கு வந்துடக்கூடாது. ஸோ அமெரிக்கா முந்திட்டு போட்டுருச்சுன்னா அந்த என்டையர் கண்ட்ரோல் வந்து அமெரிக்காவுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு அரசியல் தான் பின்னாடி. ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் போட்டு முழு உலகமும் கோல்டு வார்க்குள்ளே போயிடுச்சு. நீ பெருசா நான் பெருசா, நான் எத்தனை அணுகுண்டு டெஸ்ட் பண்ணுறேன், நீ எத்தனை அணுகுண்டு டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி மாறி 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 டெஸ்ட் பண்ணி ரஷ்யாவில் ஒரு இடத்துல கசகிஸ்தான் பக்கத்தில் பாலிகன், அது ரொம்ப கலோக்கியல் டேர்ம்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பேர். ஏன்னா இரிச்சி ரிவர்னு ஒரு ரிவர் பக்கத்தில் அந்த இடம் இருக்குது. அங்கே மட்டும் 459 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில். அது மாதிரி யூஎஸில். ஸோ உலகம் முழுவதும் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஃப்ரான்ஸில், சைனாவில், இந்தியாவில், பாகிஸ்தானில், இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு உலக நாடுக்கே தெரிஞ்சிச்சு. அதனால தான் அந்த இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டே கொண்டு வந்து 2009 வந்து அறிவிச்சு. அதுவும் ஏன் ஆகஸ்ட் 29னா, அந்த ஆகஸ்ட் 29 தான் ரஷ்யா வந்து அந்த அவங்க பண்ண நியூக்ளியர் டெஸ்ட் இடம் இருக்கு இல்லையா, அந்த
பாலிகன் இடம், அந்த இடத்துல இனிமேல் நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறதுலேருந்து அறிவித்த நாள் தான் அந்த ஆகஸ்ட் 29. அந்த நாளை தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து இனிமேல் வந்து உலகம் முழுவதும் அணுகுண்டு சோதனைகளை வந்து குறைப்பதற்கான ஒரு நாளாக இதை அறிவித்து இதை வந்து பண்ணுறாங்க. முக்கியமாக நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பிற்கும் வெளியே சொன்னாலும் தன்னுடைய ஒரு மேஸ்குலினிட்டியை காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் வந்து நாடுகள் அதை சொல்லுறது இல்லையா, உண்மை அது கிடையாது. பாதுகாப்பிற்கும் அணுகுண்டுக்கும் நிச்சயமாக சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது பின்னாடி இருக்க வணிகம், இந்த நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி, நியூக்ளியர் காமர்ஸ், நியூக்ளியர் டெக்னாலஜி வந்து எவ்வளோ பேரை வந்து வாழ வைக்குது, எத்தனை பெரிய பெரிய நிறுவனங்களை வாழ வைக்குது. லாக்ஹீட் மார்ட்டின், ஜிஇ, வெஸ்டிங்ஹவுஸ் போன்ற பல்வேறு நிறுவனங்களை வந்து வாழ வச்சுட்ருக்கு. ஸோ அந்த ஒரு பொருளாதார அடிப்படை தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்க முடியும். நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணாலுமே தப்பு அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆனால் அது வளர வளர நான் தனியாக ஒன்று தயாரிப்பேன், அது வந்து நேச்சருக்கே ஒரு ஆபத்தாக அமையும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் அது மூலியமாக நிறையா வந்து லாபம் ஈட்டுறது, அப்புறம் மனித குலத்துக்கு பெரிய உதவி செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நிறைய பேர்கிட்ட உண்டாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தவறு அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம பேச தெரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா. நம்ம ஃபுல்லாக லாபம்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம தயாரிச்ச மாதிரி இன்னும் பவர்ஃபுல்லாக என்னோட தயாரிச்ச நம்ம போடணும், அந்த லாபத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி நிறைய பயமுறுத்தினா தான் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயமுறுத்தலாம் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின். இனியவர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த காலை வேளையில் அணுகுண்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இதுக்காக ஒரு நாள் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செய்கிற ஒரு சாதனையாக வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நாட்டில் செய்ய வேண்டிய சாதனைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ இவ்வளோ மில்லியன் செலவு பண்ணாங்க ராணுவத்துக்கு, இவ்வளோ ஃபோர்ஸ்க்காக செலவு பண்ணாங்க அப்படிங்கிறது. அந்த ஃபோர்ஸ்க்காக செலவு பண்ணது நம்ம நாட்டோட பாதுகாப்பு உத்தரவாதம் அப்படின்னு இருக்கட்டும். பட் நம்ம என்றைக்குமே பயன்படுத்த போகாத அந்த ஆயுதங்களுக்குலாம் ஏன் நம்ம வந்து செலவு பண்ணோம் அப்படின்னு தெரியல இல்லையா. அது மட்டும் நான் பயன்படுத்தினா என்ன ஆகுங்கிறது நமக்கு இது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் அதை பயன்படுத்த அந்த இம்பாக்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே எப்படி அதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டுக்கிட்டையும், அதாவது நீங்கள் எதிரிகள்னு கருதப்படுற நாட்டுக்கிட்டையும் அணுகுண்டு இருக்கு. ஸோ நீங்களும் அணுகுண்டு போட்டு அவங்களும் அணுகுண்டு போட்டால் வந்து எந்த நாட்டிலையும், அதாவது இந்த தரப்பும் சரி அந்த தரப்பும் சரி, ஒரு பீஸ் அப்படிங்கிற நிலையில் இருக்கவே முடியாத ஒரு உண்மை தெரிஞ்சும் எல்லாம் அந்த தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்து இதே மாதிரி கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின்ஸ்லாம் சார் கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம். அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி யூஎஸ் அண்ட் ரஷ்யான்ற பெரிய நாடுகள் பண்ணிருந்ததை இன்றைக்கி நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரியும் பண்ணிட்டு இருக்க ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூக்ளியர், அதாவது எனர்ஜி பற்றி பேசுகிறப்போ வந்து உலக நாடுகள்லாம் நிறையா ட்ரீட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கேள்விப்பட முடியுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். இல்லை, சிடிபிடின்னு சொல்லுவாங்க, காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இந்தியாவில் சைன் பண்ணலை, இன்னும் அதில் சைன் பண்ணல. என்பிடி இன்னொன்று, நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டம், அணு ஆயுத சோதனை தடை சட்டம். இந்த ரெண்டும் அதான் சிடிபிடினா அணு ஆயுத சோதனை தடை சட்டம், காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. அது வந்து இனிமேல் யாருமே வந்து அணு ஆயுத சோதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி போட்டாங்க. இந்தியா கையெழுத்து போடல, பாகிஸ்தான் கையெழுத்து போடல. அந்த ட்ரீட்டி என்ன சொல்லுதுன்னா, அதாவது பிக் 5 எந்தெந்த நாடுகள்லாம் அணுகுண்டுகளை ஏற்கனவே வச்சிருக்கோ அந்த நாடுகள் மட்டும் அதை செஞ்சுட்டு இருக்கலாம், புதுசாக யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வர்றாங்க. என்ன லாஜிக்காக இருக்க முடியும்னா, எல்லா நாடுகளும் எந்த நாடுகளும் வந்து அணுகுண்டு சோதனை செய்யக்கூடாது, இனிமேல் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் சரியான விஷயம். அது அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் இந்தியா வந்து கையெழுத்து போடாமல் இருக்குது. அது வந்து உலகம் முழுவதும் எந்த இடத்துலையும் ஒரு அணுகுண்டு சோதனை வந்து நடைபெறக்கூடாது. ஏன்னா அந்த அணுகுண்டு சோதனை செஞ்சால் அதில் வரக்கூடிய பின்விளைவுகள் வந்து நிறைய விளைவுகள் இருக்குது. நிறைய இடங்களில் நெவாடான்னு அமெரிக்காவில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பகுதியில் மக்கள் வாழவே முடியல. ஏன்னா அங்கே தான் பல முறை அணுகுண்டு சோதனையை வந்து அமெரிக்கா வந்து செஞ்சுது. ஸோ அங்கே மக்கள் வாழ முடியல. அந்த அட்மாஸ்பியரில் அந்த ரேடியேஷன் இருக்கும், அது நீர்நிலைகளை பாதிக்கும், மக்களை பாதிக்கும். பெரிய லெவலில் வந்து நியூக்ளியர் வின்டர்னே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வின்டரில் வந்து ஆட்டம் பாம்பு வெடிச்சா அந்த வின்டரோட அந்த கேரக்டரிஸ்டிக்கே வந்து மாறிடும். ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த ட்ரீட்டியை கொண்டு எல்லாம், ஆனால் அது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபார்ம் பண்ண உடனே 1946 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு அவங்க ஃபார்ம் பண்ண உடனே அவங்க போட்ட ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? நியூக்ளியர் டிசார்மமெண்ட், அணுகுண்டுகளை செயலுக்கு செய்யறது தான் அவங்களோட முதல் டிசல்யூஷனு 1946. 1946 2015 வரைக்கும் உலகத்தில் 2000 அணுகுண்டு சோதனை நடந்திருக்கு. அப்போ அந்த யுனைடெட் நேஷன்ஸுங்கிற ஒரு அமைப்பு மேலே ஒரு மரியாதை இல்லாமல் ஆமாம், அவங்க அணுகுண்டுகள் சேர்ந்து போல, யுனைடெட் நேஷன் தான் சேர்ந்து போயிட்டாங்க. நாம் வந்து அந்த அணுகுண்டுகள் வெடித்தால் எந்த மாதிரியான சோதனைகள், எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் நிகழ்வுன்னு ஒவ்வொருத்தரும் ஹிரோஷிமா நாகசாகி போய் பார்த்தா வந்து தெரியும். அந்த நகரத்தோட மேயர்கள் வந்து எந்த உலகத்தில் எந்த நாட்டில் வந்து அவங்க அணுகுண்டு சோதனை பண்ணாலும் உடனே ஹிரோஷிமா நாகசாகி மேயர் வந்து கடிதம் எழுதுறாங்க. அந்த நாட்டோட பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, தயவு செய்து வந்து சோதனை செய்யாதீங்க, அணுகுண்டுகள் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னா எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் சொல்லி நாங்கள் ஒரு அருங்காட்சியகம் வச்சுருக்கோம். ஹிரோஷிமா வந்து அது பேரே பீஸ் மியூசியம். அது ஒரு அழிவின் அருங்காட்சியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க பீஸ் மியூசியம் தான் வச்சுருக்காங்க.
அது மாதிரி இந்த ஆகஸ்ட் 6 வந்து அவங்க பீஸ் டே அமைதிக்கான நாளாக தான் வந்து அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க இல்லையா. அணு ஆயுத சோதனைக்கான நாளாக அவங்க கடைபிடிக்கவே இல்லை. அமைதி வேணும், உலகத்தில் முழுவதும் அமைதி வேணும்னு சொல்லி தான் அவங்க வந்து அந்த நாடை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டியாவது ஓரளவுக்காவது உலக நாடுகளில் வந்து இந்த அணுகுண்டு சோதனை வந்து தடுக்க முடியுமா பார்த்தாங்க. ஆனால் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தான். LTBD கொண்டு வந்தாங்க, லிமிடெட் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்து USSRம். அது என்ன கொண்டு வந்தாங்கன்னா லிமிடெட் டெஸ்ட் பேன் ட்ரீட்டிங்கிறது அண்டர் கிரவுண்டில் வச்சு சோதனை பண்ணுவோம், அட்மாஸ்பியரில் வச்சோ அவுட்டர் ஸ்பேஸில் வச்சோ தண்ணிக்கீழே வச்சு சோதனை பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் ஓரளவுக்கு ஒரு சின்ன சக்ஸஸ் கிடையாது. ஆனால் அண்டர் கிரவுண்டில் வச்சு சோதனை பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மிகப்பெரிய ட்ரீட்டியை யூஎஸும் ஈரானும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அதாவது அணுசக்திக்கும் அணு ஆயுதத்துக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை வந்து அணு உலை, கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை வந்து அணுகுண்டு. அந்த எது கட்டுப்படுத்தி வச்சிருக்கா ஒரு மிஷின் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ஸோ அந்த மிஷின் வந்து ஃபெயிலியராகான எல்லா சான்ஸும் வந்து உலகத்தில் இருக்குது. ஃபெயிலியர் ஆகாத ஒரு மிஷின் உலகத்தில் கிடையவே கிடையாது. மெக்கானிக்கல் மிஷினாக அது ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அணுசக்தி இல்லாத உலகம் வேணும் தான் சொல்கிறோம். அணுகுண்டுகள் மட்டும் கிடையாது, அணுசக்தி இல்லாத உலகம் வேணும். ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு மேயர் சொல்லியிருக்காரு, நியூக்ளியர் எனர்ஜி இன் ஹியூமன்ஸ் cannot coexist. அது உண்மையான வார்த்தை. அது ரெண்டு பேரும் இணைந்து வாழவே முடியாது. அணுசக்தியும் மனித இனமும் சேர்ந்து வாழவே முடியாது. இது வரைக்கும் உலகம் வந்து அழிவோட விளிம்புக்கு ஒரு 25 முறை போயிருக்கதா சொல்கிறாங்க. அந்த ட்ரிகர், அதாவது அது ஒவ்வொரு அணுகுண்டை போடுறதுக்கும் ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். யார் ஃபஸ்ட்டு கமாண்ட் கொடுப்பா, அடுத்தது யார் கொடுப்பா, ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கடைசியில் அந்த ட்ரிகர்னு சொல்லுவாங்க. ட்ரிகர் அந்த அவர் தான் வந்து அந்த பட்டன் அமைக்கி அந்த ஏவுகணை வந்து அந்த இடத்துக்கு கேரி பண்ணும். அந்த மாதிரி இது வரைக்கும் 25 முறை அது அழிவு அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த பட்டன் நமக்கு ரெடியாக இருந்தாங்க. அங்கே இருந்த ஒரு ஆள் வந்து ஏதோ நல்ல எண்ணம் தோண்டி திருப்பி ஃபோன் பண்ணி செக் பண்ணி பார்த்து கமாண்ட் வந்திருக்கேன், நான் ப்ரெஸ் பண்ணாங்க இருக்கேன், இல்லை நான் கமாண்ட் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வந்து அழிவில் தான் வந்திருக்கு. இட்ஸ் ஷியர் லக் தட் மேன்கைண்ட் இஸ் சர்வைவிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. மியர் ஒரு அதிர்ஷ்டத்தினால மட்டுமே மனிதகுலம் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எங்கே எப்போ என்ன நீங்கள் 10,000 17,000 குண்டு வச்சுருக்கீங்க, எங்கே என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. 17,000 அணுகுண்டு இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு 10-20 குண்டு போதும் ஒரு 200 கோடி மக்களை கொள்றதுக்கு. நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு த்ரெட்டில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகே, என்னதான் வந்து சுனாமியை நம்ம நேரில் பார்த்து தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அதோட உக்கரத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி அணுகுண்டுகிட்ட நம்ம வந்து சான்ஸ் எடுத்துக்க முடியாது இல்லையா? சீரியஸ். ஆனால் அப்போ வந்து அதில் தான் சான்ஸ் இல்லை. பட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறது வந்து மறுபடியும் சான்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி ஓகே ஃபைன் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் கூட மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட வந்து அந்த பொக்ரானில் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது அது ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமும் வந்து மறுபடியும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? அதான் சொல்லல, அதாவது நாட்டோட மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும், அரசு சொல்லணும், நான் இருக்கேன், நான் வந்து அணுகுண்டு சோதனை செஞ்சு உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நாட்டோட மக்கள் அவங்க சொல்லணும். அதுதான் ஒற்றை காரணமாக இருக்க முடியும், வேறு எந்த காரணம் முடியாது. அதாவது 73 பண்ணப்போ வந்து என்ரிச்மெண்ட், அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச அளவில் நமக்கு கிடச்சிது. இப்போ வந்து நிறைய கிடச்சிருக்கு, நிறைய புளூட்டோனியம் கிடச்சிருக்கு. ஸோ விதவிதமான அணுகுண்டுகள் செஞ்சு பார்க்கணும். அதிகமாக செறிவூட்டப்பட்ட அணுகுண்டு, புளூட்டோனியம் அணுகுண்டு, ஹைட்ரஜன் அணுகுண்டு போன்ற பல்வேறு, அதாவது அழிக்கிறத முடிவு பண்ணி செஞ்சுட்டு அப்புறம் எத்தனை நாள் செஞ்சுட்டே இருக்கலாம்ல, அந்த மாதிரி தான் வந்தது. இது நிச்சயமாக அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அதுவும் புத்தரோட பேரில் பண்ணது அதோட கொடூரமான விஷயம். அமைதிக்காக சொல்லப்படுற புத்தரோட பேரில் வந்து புத்த பூர்ணிமா அன்னைக்கு புத்தா இஸ் லாஃபிங் அப்படிங்கிற ஒரு சங்கேத பாஷையில் வந்து சொல்லி அணுகுண்டை சோதிச்சது வந்து ஒரு பெரிய முரணான ஒரு விஷயம். அது மனித குலத்துக்கு எதிரான விஷயம். இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமான மனித குலத்துக்கு அவமானம் தரக்கூடிய விஷயம். புத்தர் பேரில் வந்து ஒரு அணுகுண்டை சோதனை செய்கிறது வந்து ஒரு அவமானமான ஒரு விஷயமா வந்து. ஆனால் அதை பற்றிலாம் அரசுகள் வந்து கவலைப்படுறதா தெரியல. நிச்சயமாக அரசு வந்து மக்கள்கிட்ட காமிக்கணும் அவங்களுடைய பல்வேறு விஷயங்கள் இருக்கிற ஃபெயிலியர்ஸ். தண்ணி தர முடியல, சாப்பாடு தர முடியல, சுற்றுச்சூழல் மாசுபடுது, நீர்நிலை பாதிக்கப்படுது, அதை பற்றிலாம் மக்களை கவலைப்படாமல் வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் பாரு அணுகுண்டு சோதனை செஞ்சுட்டேன் பாரு, நான் வந்து இந்தியா ஒரு வல்லரசு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல செய்யப்படுற ஒரு விஷயம் தான் அந்த விஷயம் இல்லையா. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்தியாவோட முதல் அணுகுண்டு சோதனை வந்து 73 வந்து நடந்துச்சு. ரெண்டாவது வந்து இப்போ 2000 தொடக்கத்தில் வந்து நடந்துச்சு. அப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அங்கே அணுசக்தியில் வேலை பார்த்த விஞ்ஞானிகள், புதிதாக வந்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், என்ட்ரி லெவல் சயின்டிஸ்ட், மிடில் லெவல் சயின்டிஸ்ட்லாம் அணுகுண்டு சோதனை என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து 73 வேலை பார்த்தவங்களாம் ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சயின்டிஸ்ட்க்கும் தெரியணும்ல, பாரு நம்மளால் வந்து அணுகுண்டு சோதனை செய்ய முடியும். ஒரு கியூரியாசிட்டி, அது ஒரு குரூரமான ஒரு மனப்பான்மை தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். அந்த ஒரு கியூரியாசிட்டிக்கும் அந்த குரூர மனப்பான்மைக்கும் தீனி போடக்கூடிய விஷயமா தான் வந்து நம்ம ரெண்டாவது டெஸ்ட்டை வந்து பார்க்க முடியும். நீங்கள் அந்த அணுகுண்டு போடுறதுக்கே ஒரு கொடூரமான மனநிலைமை வேணும். அது ஏன்னா நீங்கள் அந்த ஜென்ரல் டிபெட்ஸ்ன்னு சொல்லி அவர் தான் அந்த முதல் ஃப்ளைட்டை எனோலா கே அப்படிங்கிற விமானத்தை எடுத்துட்டு ஹிரோஷிமா மேலே பறந்து குண்டு போட்டவர். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அந்த எனோலா கேங்கிற பேர் இருக்குல்ல, அது வந்து அந்த குண்டு போட்ட ஜெனரோட அம்மா பேர்.
தான் செய்ய போகும் ஒரு கொடூரமான ஒரு காரியத்துக்கு தன்னோட அன்புக்கு பேர் போன அம்மாவோட பேரை வந்தால் வைக்கிறான்னா அவன் மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டாக பிரெயின் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக இது பண்ணி தான் வந்துருப்பாங்க. அவங்க அந்த குண்டு போடுற வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா உலகத்தில் முதல் குண்டு தான் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. ஒட்டுமொத்த நகரமும் தவிடுபடியாச்சு. அந்த அந்த மிச்சம் அந்த ஒரே ஒரு டோம் ஒன்று இருக்குது. அது இன்னைக்கு ஹிரோஷிமாவில் அப்படி பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஏ டோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஏ பாம் அப்படின்னால வந்து ஏ டோம்னு வச்சுருக்காங்க. அந்த டோம் பேர் அது மட்டும் தான் அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க. நீ மற்ற எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருச்சு. நான் ஒரு அந்த இது அருங்காட்சியகத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு செங்கல்ல வந்து ஒரு மனிதனோட உருவம் வந்து நிழல் மாதிரி படிஞ்சிருந்தது. நான் ஆடிப்பட்டேன். செங்கல்ல ஒரு மனிதனோட நிழல் படிஞ்சிருந்துன்னா அந்த பிளாஸ்டோட இன்டென்சிட்டி எப்படி இருந்துக்கும். ஒரு செங்கல்ல நீங்கள் வந்து வேறு இதில் படிஞ்சோட பரவாயில்ல, ஒரு செங்கல்ல ஒரு மனிதனுடைய நிழல் படிஞ்சிருந்துன்னா அந்த பிளாஸ்டோட இன்டென்சிட்டி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை வந்து எந்த நாடு செஞ்சாலும் சரி, இந்தியா இல்லை எந்த நாடு செஞ்சாலும் சரி, அது ஒரு மனித குலத்துக்கு எதிரான விஷயமாக தான் வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு எல்லாருக்கும் கேட்டு போகிறதுக்கு காரணம் வந்து இந்த கார்ட்டூன் வெப்சைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் வெப்சைட்லாம் பேன் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து நியூக்ளியர் அப்படின்னா அதுலேருந்து நம்ம நிறைய ஆற்றலை எடுக்கிறோம், அதுலேருந்து நாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வளம் நிறையா வருது அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் சோதனை பண்ணுறாங்கன்னா அந்த இடமும் சேர்த்து தானே அது பாதிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மைலிங் புத்தான்னு பேர்லாம் கூட வைக்கிறாங்க. நம்ம இடத்தெல்லாம் பாதிக்கணும்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? நிச்சயமாக தார் பாலைவனத்தில் வந்து இன்றைக்கி யாருமே போக முடியாத முக்கியமான காரணம் வந்து அது சுற்றுப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப அதிகமான ஒரு கதிர்வீச்சு கொண்டு அதிகமான ஒரு பெரும் பாதிப்பு தான் மக்கள் வந்து ஆளாங்க. என்ன ஒரு விஷயம்னா ஒரு 25-30 கிலோமீட்டர் சுற்றுலா பெரிய மக்கள் தொகை அங்கே இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் ஏதோ பெருசாக தெரியாமல் இருக்குது. ஆனால் நிச்சயமாக அது நிலத்தடி நீரோடு சேர்ந்து மற்ற இடங்களுக்கு போகத்தான் வந்து செய்யும். அந்த பகுதியில் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி தான் இருக்குது. என்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கு? என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. எதாக இருக்கட்டும், ஒரு சாதாரண மக்களுக்கு குழந்தைகள் வந்து தடுப்பூசி போட முடியாது சாகிறாங்க விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு என்றைக்கு அரசு வந்து வருத்தப்பட்டிருக்கு? அரசுக்கு தேவை தன்னோட பலத்தை வந்து காமிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தானே. ஓகே, அந்த பவர் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க ஸ்டேட் இஸ் மோர் பவர்ஃபுல் than ஆல் அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயம். சின்ன வயசில் நம்ம படித்த ஹிஸ்ட்ரிலாம் கூட நம்ம ப்ராப்பராக படிக்கல, வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ப்ராப்பராக சொல்லி தரல அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே இங்கே தெரியுது இல்லை? எதை சொல்கிறீங்க? இல்லை, நம்ம வந்து ஹிரோஷிமா நாகசாக்கி பற்றிலாம் நம்ம படிச்சிருந்துருக்கோம் தான், பட் அதில் நடந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி நம்ம அவ்வளோ படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி சின்ன பசங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க போல. பட் இன்னைக்கு வந்து சின்ன பசங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆக்சஸ் இருக்குது. ஆக்சஸ் டு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து சின்ன வயசுலேயே அந்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டான வகையில் இதெல்லாம் புரிய வச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கான எஃபெக்ட் வந்து பெரிய லெவலில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், தொடர்ந்து இந்த நியூக்ளியர் டெஸ்ட் பற்றியும் இந்த நியூக்ளியர் பாம்பு பற்றிலாம் வந்து பல விஷயங்களை பேசிட்டு இருக்கு. நம்ம கூட சுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகெயின். இனியவை என்ற நிகழ்ச்சியை புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து அணுகுண்டோட வீரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது கூட அது மூலியமாக ஏற்படுற பாதிப்புகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கூடங்குளத்தில் நடந்த அந்த போராட்டம் வந்து போன வருஷம் ஃபுல்லாக வந்து ஹையஸ்ட் ஃப்ளாக்ஷிப் கிரேஸில் இருந்துச்சு, மீடியா ஸ்பாட்லைட்லேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் இன்றைக்கி அது மீடியாவில் அவ்வளோவா வெளில வரதில்லை அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கும் நடக்கலை அப்படின்னு ஆயிடாது. அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி உண்மைகள்லாம் சார் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இதுலேருந்து ஆரம்பிச்சு கூடங்குளம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மேபி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக். பட் இதையும் தவிர இன்னும் ஏதேதோ நாடுகளில் எங்கெங்கேயோ வந்து எதுனாலும் நம்மளை பாதிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவசியமான விஷயம். தொடர்ந்து பேசலாம். இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா இந்த கூடங்குளம் ப்ராஜெக்ட் தான். ஸோ அது ஃபெயிலியர் அப்படிங்கிறது கூட வந்து மக்களுக்கு தெரியுமா இல்லை? இப்போ இந்த ப்ராஜெக்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1500 நாட்களாக அந்த மக்கள் இன்றைக்கும் நீங்கள் இடிந்தக்கரைக்கு போனால் அந்த பந்தருக்கு மக்கள் வர்றாங்க, காலையிலேருந்து மாலை வரைக்கும் உட்காந்துருக்காங்க, திரும்பி மாலையில் வீட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கும் அந்த போராட்டம் நடந்து தான் இருக்குது. அவங்க அந்த மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு வந்து உண்மையாக இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மக்கள் போராடுற மக்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து தரம் குறைந்த உதிரி பாகங்கள் வந்து வந்திருக்கு, அதனால் கூடங்குளம் அணுகுலை என்றைக்குமே ஒழுங்காக ஓட முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு உண்மையாச்சு. நீ கடந்த 1 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் கூடங்குளம் அணுகுலை ஆரம்பிச்சிச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. என்னைக்குமே உண்மை சொல்லாது அரசாங்கம். முக்கியமாக அணுசக்தி துறை ஒரு பெரிய மர்மமான ஒரு துறை. அது நீங்கள் எந்த கேள்வி நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு வாங்க முடியாது. கேட்டால் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் கீழே வந்துருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது டேரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கீழே ரிப்போர்ட் பண்ணுற ஒரு துறை. பார்லிமெண்ட் கூட பதில் சொன்ன அவசியம் கிடையாது. ஏன் இத்தனை 1000 கோடி செலவு வச்சிங்கன்னு பார்லிமெண்ட் கூட பதில் சொன்ன அவசியம் கிடையாது. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கீழே டேட்டா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த துறையால் கீழே நடத்தப்படும் கூடங்குளம் அணுகுலை மக்கள் வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி ரஷ்யாவிலேருந்து தரம் குறைந்த உதிரி பாகங்கள் வந்திருக்குன்னு சொன்னப்போ கடந்த 1.5 வருஷத்தில் அணுகுலை ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுற நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் 25 முறை வந்து ட்ரிப்பாக இருக்குது அந்த அணுகுலை. உலகத்தில் இது வரைக்கும் எந்த அணுகுலையும் ஒரு தடவை நடக்கும், 2 தடவை நடக்கும். ஏன்னா ஒரு இனிஷியலாக ஒரு மிஷின் தானே இருக்கும், அது ஒரு மிஷின் தானே. ஸோ ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து எல்லா காரவே ஸ்டார்ட் பண்ணும்போது 2 தடவை ஆஃப் ஆகி தான் வந்து ஆன் ஆகும். ஸோ அது ஒரு மிஷின் தான். அது உலகத்தில் எல்லா நாடுகளையும் 1 தடவையோ 2 தடவையோ வந்து ஸ்டாப் ஆகும். இது 25 முறை ட்ரிப் ஆகி வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. கடந்த 3 மாதமாக ஒரு யூனிட் கூட வரலைங்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் சொல்ல
3 மாசமாக. அப்போ மக்கள் அன்னைக்கு சொன்ன விஷயம் வந்து உண்மையாயிருச்சு. தரம் குறைந்த உதிரி பாகங்கள் வந்து இந்த அணுவுலை வந்து செயல்பட செய்யாது. கூடங்குளம் அணுவுலை இறந்து பிறந்த குழந்தைன்னு உதயகுமார் அவர்கள் வந்து சொன்னாங்க. முதல்ல இறந்து பிறந்த குழந்தை, அது புதைக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னார். அது உண்மையாயிட்டு எனக்கு. ஆனால் அரசு வந்து ஏற்றுக்கிடுச்சுன்னா, அது வந்து உண்மையை சொல்லி ஏற்றுக்குச்சுன்னா, அப்போ அரசோட பலம் வந்து குறைஞ்சு போயிடலாம். அப்போ மக்கள் சொன்னது உண்மை, அரசு சொன்னது பொய் நேரமில்ல. அரசுகள் இந்திய அரசு இல்லை, எந்த அரசுனாலும் சரி அணுசக்தின்னு வந்துச்சுன்னா அது பொய் தான் சொல்லுவாங்க. ஜப்பானாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி. நான் ஃபுகுஷிமா போனப்போ அந்த ஃபுட்டபா நகர் மேயர் சொன்னார். அவர் தான் ஃபுட்டபா நகரத்தில் அந்த ஃபுகுஷிமா அணுவில் இருந்துச்சு. அந்த நகர மேயர் சொன்னார், எல்லா அரசுகளும், எந்த அரசாக இருந்தாலும் சரி, ஜப்பான் அரசாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாக இருந்தாலும் சரி, அணுசக்தி வந்துச்சுன்னா போய் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள இயக்கிறது வேறு ஏதோ கார்பரேஷன்ஸ், பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ், $1 $2 கார்பரேஷன்ஸ் இல்லை, $multi-billion trillion கார்பரேஷன்ஸ் ஒவ்வொரு அரசையும் ரன் பண்ணுறது, ஒவ்வொரு நியூக்ளியர் டெக்னாலஜி ரன் பண்ணுறது. அதனால் அவங்க வந்து பொய் சொல்லி தான் வந்து மக்கள் வந்து ஏமாற்றுவாங்க. ஆனால் அந்த மக்கள் சொன்னது இன்றைக்கி உண்மையாயிடுச்சு. கூடங்குளம் அணுவுலை செயல்படாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் தரம் குறைந்த உதிரி பாகங்கள் ரஷ்யாவிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி முக்கியமான காரணமாக இன்றைக்கி வந்து அரசு இதை ஏற்றுக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்காது. அதனால தான் அவசரமாக 3 நாளுக்குரிய அக்ரிமெண்ட்டை போட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 3 நாளையும் கொண்டு வந்து அதுலேருந்து பவரை கொண்டு வந்துட்டோம்னா கூடங்குளம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். 1-2 ஃபெயிலியர் தான், நிச்சயமாக அவங்களுக்கே தெரியாது, 2 ஃபெயிலியர் தான். 3 நாள் வந்து கொண்டு வந்து நாங்கள் வந்து புது டெக்னாலஜியை கொண்டு வந்து புதுசாக போட்டு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் 3 நாளுக்கான வேலைகள் வந்து அவசரமாக வந்து அரசுகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக அணுசக்தியும் மனித சமூகமும் ஒன்றா வாழவே முடியாது. சார், நீங்கள் ஏற்கனவே இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு, இது வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அவங்கள இயக்குற அந்த கார்பரேஷன்ஸ்க்கு என்னென்ன லாபமாக இருக்கும் சார்? அதெல்லாம் பணம் தான், வணிகம் தான், வேற என்ன முறையில் அது அப்படின்னு சொல்லுங்கள். அவங்கள்ட்ட நம்ம டெக்னாலஜி வாங்குறோம், அவங்கள்ட்ட பொருட்கள் வாங்குறோம், எல்லாமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். இப்போ ரஷ்யாவிலேருந்து அணுவுலை வாங்கினா முழுவதும் 100% இம்போர்ட்டட் ரியாக்டர். 18,000 கோடி முதல் 2 யூனிட்டுக்கு இந்திய அரசாங்கம் செலவு வச்சிருக்காங்க. அவ்வளோ மட்டும் தான் நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ அடுத்த 2 யூனிட்டுக்கு 40,000 கோடி சொல்கிறாங்க. 3-4 கூட முதல் 3-4 போடுறதுக்கு 40,000 கோடி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே முழுவதும் ஒரு சிறு குழு பிழைத்து வாழ்வதற்கான ஒரு விஷயமா தான். அது பெரிய காமர்ஸ். ஏன் அரசு வந்து சின்ன சின்ன மின் திட்டங்களான சூரிய சக்தி, காற்றாலை போக மாட்டேங்கிறாங்க? அது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ சின்ன லாபம், ஸோ சின்ன தொழிலதிபர்கள்லாம் வருவாங்க, ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் தான் வருவாங்க. இது பெரிய ப்ராஜெக்ட்டு, பெரிய பணம், பெரிய லஞ்சம், பெரிய கம்பெனிகள், அவ்வளோதான். இது பெரிய நியூக்ளியர் சயின்ஸில் அதில் புரிஞ்சுக்காம போகிறதுக்கு நார்மல் காமர்ஸ் நியூக்ளியர் பாலிடிக்ஸ் அவ்வளோதான், நியூக்ளியர் காமர்ஸ் அவ்வளோதான். அது ஓகே, பெத்த லாபம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் வந்து ஒரு சில நாடுகள் ஆனால் இதுலேயும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூக்ளியர் ஃப்ரீ ஜோன்ஸ் அதை வந்து எந்தெந்த நாடுகள்லாம் வந்து சந்தோஷமாக அப்படியே வச்சுட்டு வராங்க அந்த ஸ்டேட்டஸை அப்படின்னு சொல்லுங்கள். நியூக்ளியர் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறது ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் தான் அது. ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா அது வந்து நியூக்ளியர் ஃப்ரீ ஜோன் யார் அறிவிக்க முடியும்னா, யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னா கவுன்சில்ஸு, கவுண்டிஸு, தாசில்னு சொல்லுவோம்ல, ஒரு பிளாக் இல்லாட்டி ஒரு தாசில்னு சொல்லுவாங்க, ஸ்மால் ஹுட், அவ்வளோதான், அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அவங்களால நியூக்ளியர் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். நியூக்ளியர் சேஃப் ஜோன் என்ன அர்த்தம்னா, அங்கே நியூக்ளியர் டெஸ்டிங் சைட்டோ, நியூக்ளியர் ரியாக்டரோ இல்லை அணுகுண்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமா அங்கே இருக்கக்கூடாது. அதான் அதோடைய கோட்பாடு, அதான் அதோடைய இது. அது மிக சிம்பாலிக்கான விஷயம். இது என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு இந்த நியூக்ளியர் ஃப்ரீ ஜோன் அறிவிச்சது ஆஸ்திரியா நாடு. ஆஸ்திரியா நாடு தான் நியூக்ளியர் ஃப்ரீ ஜோன் அறிவிக்கிறாங்க. ஆனால் உலக அணுசக்தி முகாம் இதோட தலைமையிடம் அங்கே வியனால தான் இருக்குது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியனால தான் இருக்குது. ஸோ இது வந்து மோர் சிம்பாலிசம். நியூசிலாந்து அறிவிச்சிருக்காங்க, எஸ்டோனியா அறிவிச்சிருக்காங்க, பல்வேறு நாடுகள் வச்சிருக்காங்க நியூக்ளியர் ஃப்ரீ ஜோன். ஆனால் அது வந்து யாருக்குன்னா ஒரு கவுண்டி மட்டும் தான் அது வந்து அறிவிக்க முடியும். ஆனால் நியூக்ளியர் பாலிசி யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நியூக்ளியர் பாலிசி, மத்திய அரசாங்கம் தான் அந்த வந்து பாலிசி இருக்கும். ஆனால் அவங்களால பெருசாக வந்து ஒன்றும் செஞ்சிட முடியும். இப்போ யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாண்டானாவில் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த மாண்டானாவில் அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த பகுதியில் வந்து நியூக்ளியர் வேஸ்ட் எடுத்துட்டு லாரி போகும், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துட்டு லாரி போகும். அதை அவங்களால தடுக்க முடியாது. அவங்க அந்த கவுண்டிக்குள்ளார எங்களுக்கு வந்து நியூக்ளியர் எனர்ஜி வேணாம்னு சொல்லி அறிவிக்க முடியும். அது மியர் சிம்பாலிசம் தான். அது எங்கே ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி தான். பாரு, நாங்கள் வந்து கவுண்டிஸ்க்கு வந்து பவர் கொடுத்துருக்கோம் பாரு, அவங்க அறிவிக்கலாம் பண்ணு சொல்ல ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி. ஏன்னா பாலிசி அவங்க கிட்ட கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் இல்லாத விஷயத்தை போய் நான் எப்படி ஒரு ரெசல்யூஷன் போட முடியும், நான் எப்படி ஒரு அறிவிக்க முடியும்? அந்த அதிகாரம் முழுவதும் குமிஞ்சிருக்கு மத்திய அரசாங்கத்திட்ட, அவங்க தான் அதை அறிவிக்க முடியும். ஸோ கவுண்டிஸோ இல்லாட்டி பிளாக்ஸோ இல்லாட்டி சப் கண்ட்ரிஸ், சின்ன சின்ன டெரிட்டரிஸோ வந்து ஒரு பேருக்கு சிம்பாலிக்காக நீங்கள் வந்து அறிவிச்சுக்கலாம், அவ்வளோதான். அது ஓகே, ஒரு பேரளவில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படி. ஆனால் நம்ம என்ன பேசினாலும் நேரடியாக அதோட பாதிக்கப்பட்ட சந்ததிகள்லாம் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதாவது ஹிரோஷிமா, நாகசாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடங்கள்லாம் வந்து இருக்கிறது வந்து நீங்கள் நிறையா சொல்லியிருந்தீங்க. ஆனால் அங்கே வழியாக வந்துட்டு இருக்க மனிதர்கள் வந்து அதை பற்றி என்ன நினைவு கூர்ந்து வச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட கருத்து என்ன இன்னைக்கு அப்படின்னு இல்லை. அதாவது எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் வந்து, நான் ஜப்பான் போயிருந்தப்ப அந்த ஜப்பானிய முதியவர்கள் இருக்கு, அதாவது ஹிபாக்ஷூன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த அணுகுண்டை வெடிச்சதை தாங்கி நிற்கிறவங்க, அதுதான் உயிரோடு இருக்கிறவங்க. ஆமாம், சர்வைவர்ஸ். ஒரு அப்போல்லாம் மேபி ஒரு வயசு 2 வயசு இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க 75 அவங்க தான் லாஸ்ட் பேட்ச் ஆஃப். இந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து அமெரிக்கா மேலே கோவமே இல்லை. எனக்கு அதான் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் அமெரிக்கா மீதான கோவம் வந்து அவங்க எங்கேயுமே வெளிப்படுத்தலை.
ஆனால் வந்து அந்த அந்த இடத்துலேருந்து மீண்டு வந்ததை வந்து இந்த உலகத்துக்கு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் எங்களை எவ்வளோ அழிச்சாலும் சரி நாங்கள் வந்து மீண்டு எழுந்து வருவோம்னு சொல்கிற விஷயம் தான் அவங்க வந்து ஒரு சொல்கிற விஷயம். ஆனால் வந்து அவ்வளோ அற்புதமாக அந்த கதைகளை சொல்கிறாங்க, எப்படி அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க. போஸ்ட்டு பாம்பிங் உயிரோட அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் சொல்லுவார், த ஈஸியஸ்ட் வேஸ் டு டை இன் அ நியூக்ளியர் பாம் நாட் டு லிவ். ஏன்னா அது மோஸ்ட் பீஸ்ஃபுல் டெத்தாக இருக்கும். நீ போயிடுவேன் நீ. நிறையா விஷயம் சொன்னாங்க. ஒரு ஆள் வந்து கையை அப்படி மூடினார், முடிஞ்ச மாதிரி கண்ணு கையில் இருந்துச்சு அப்படிலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஆள் கண்ணு வெடிச்ச உடனே கண்ணை மூடிருக்காரு, ஏன்னா அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் கண்ணை முடிக்காரு. அப்படி கண்ணை பார்த்தா அந்த முகத்தில் இருக்க தோலும் கண்ணும் கையில் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையெல்லாம் வந்து இறந்து கிடந்தவர்களின் பிணங்கள் வந்து ஆனா பெண்ணான்னு தெரியாத அளவுக்குலாம் செஞ்சு கிடந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை வந்து மனிதகுலம் சந்திச்சிருக்கு. முக்கியமாக ஜப்பானியர்கள் அதுக்கு அவங்க தான் காரணம், அவங்க தான் போய் எல்லாத்தையும் வம்பிழுத்தாங்க. அதெல்லாம் ஒரு செகண்ட், அதில் ஒரு சின்ன உண்மையும் இருக்குது. அவங்க தான் போய் பேர்ல் ஹார்பரில் குண்டு போட்டாங்க. சைனாவில் அவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க, 3 லட்சம் மக்களை வந்து கொண்டாங்க. அதெல்லாம் உண்மைதான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய அழிவை வந்து சந்திச்சது வந்து அதான் முதல் முறையாக. அந்த அழிவுலேருந்து இந்த உலகம் என்ன பாடம் கற்றுக்கிட்டுச்சு அப்படின்னா, எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பாடம் கற்றுக்கலான்னு தோணுது. இந்த வரலாற்றுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு என்னென்னா, எந்த பாடமும் நான் கற்றுக்கல அப்படிங்கிற பாடம் தான் நம்ம கிடச்சிருக்கு. இல்லாட்டி நேரம் 2000 அணுகுண்டுகள் எப்படி நம்ம சோதனை செஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய அழிவை பார்த்ததுக்கப்புறம் 2000 குண்டு சோதனைங்கிறது ஒரு சாதாரண விஷயமான கிடையாது. அது ஏற்படுத்தக்கூடிய அந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும், உலகம் எப்போவுமே ஒரு டெட் பெட்லேயே இருந்துகிட்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு மிக மிக ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயம் தான். அதுக்கு மாற்றாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த ஜப்பான் அந்த ஹிரோஷிமா நாகசாகி மேயர்ஸ் அந்த கடிதங்களோட நகலை வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு 3 கடிதம் இருக்காங்க. இந்திரா காந்திக்கு 1, வாஜ்பாய்க்கு 2 கடிதமும் அந்த 2 நகரத்து மேலும் இருக்காங்க. அவங்க உலக நாடுகளுக்கு தலைவர்கள்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. நீங்கள் பதவி ஏற்றவுடனே பிரதமராகவோ குடியரசுத் தலைவராகவோ பதவி ஏற்றவுடனே நீங்கள் முதலில் பயணம் செய்ய வேண்டிய இடம் வந்து ஹிரோஷிமா நாகசாகி தான். ஏன்னா நீங்கள் வந்து உட்காந்துக்க போகிற சேர் வந்து அணுகுண்டை ட்ரிகர் பண்ணக்கான ஒரு சேர். அது நீங்கள் உட்காந்து ஒரு பட்டன் தட்டிங்கன்னா அணுகுண்டு வெடிக்கும் உலகத்தில் எங்கேனாலும். அப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டு வெடிச்சா உலகத்தில் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மேயர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க. யாரும் காது கொடுத்து கேட்குறதாக வந்து இல்லை. அதான் சொல்கிறேன், யூஎனோட முதல் ரெசல்யூஷன் டிசார்மமெண்ட் தான். பான் கி மூன் வந்து யுஎன் ஜெனரல் செக்ரட்டரி வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நியூக்ளியர் டிசார்மமெண்ட் இஸ் தி ஒன்லி திங் that we can hand over to the future generation சொல்லியிருக்காரு. அதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அணுசக்தி இல்லாத உலகத்தை வந்து அடுத்த தலைமுறை கொடுக்குறதா மிக மிக முக்கியமான விஷயமா வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த நாள் வந்து அதை வந்து பல்வேறு வடிவங்களில் பல்வேறு விஷயங்களை எடுத்துகிட்டு போச்சா உண்மையிலே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இனிமேல் எல்லாக்கிட்டே மொபைல் ஃபோனை பிடிங்கிட்டு இது இல்லாமல் வாழுங்கன்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்க போகிறதில்ல, அதை சொல்கிறதுக்கும் யாரும் இருக்க போகிறதில்ல. அது மாதிரி வந்து புழக்கத்தில் பழக்கத்தில் நம்மளோட வாழ்க்கை வந்து தேவையான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பின்னால் வந்து இயக்கிட்டு இருக்கிறது அணுசக்தி, அது மூலியமாக கிடைக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறத வந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து பவர் கிரீடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எனர்ஜி கிரீடி அப்படிங்கிறனால வந்து திருப்பி அந்த பழக்கத்தை வந்து மாற்ற முடியாது. ஸோ இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சில பேர்லாம் வந்து ரொம்ப தைரியமாக தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா கையில் ராக்கெட் விடுவாங்க, எல்லா பட்டாசும் கையில் வெடிப்பாங்க. ஆனால் ஒரு வாட்டி கையில் வெடிச்சிச்சுன்னா அத்த தீபாவளிக்கு அவங்க பட்டாசு கூட வெடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க அவங்களோட விக்டிம்ஸ்லாம் எப்படி அதை ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நம்ம எனக்குமே அனுபவிச்சு கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் எடுக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சீரியஸ், அதுக்காக தான் ஒரு நாடு வந்து எல்லாருக்கும் கடிதம்லாம் எழுதி இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்யூனிகேட் பண்ணாலும் கூட இன்னும் அது சீரியஸாக எடுக்காது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது தூரத்தில் நடக்கிற பெரிய விஷயம் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது ஒரு லேமேன் நினைக்கக்கூடாது. எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் இதோட வீரியம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் அனுஷ்கப்பட்டு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நீங்களும் வந்து பொறுமையாக எங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டில் எங்களுக்கு திரும்ப தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப அழகாக புரிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான வெப்சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு. whatisnuclear.com அப்படிங்கிறது தான் வெப்சைட்டோட பேர். WHATISNUCLEAR.com whatisnuclear.comல நீங்கள் சின்ன வயசில் சயின்ஸ் டயக்ராமில் நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட உங்களுக்கு அவேர்னஸே இல்லைனா நியூக்ளியர்னா என்ன, அதோட ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரொலிஃபரேஷன் நியூக்ளியர் டெஸ்ட்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் ஃபியூயல் சைக்கிள் அதை எப்படி உருவாக்குறாங்க, அதுக்குள்ள வந்து எப்படி ஃபியூயல் எடுக்கிறாங்க, அதில் வந்து கழிவு எங்கே போகுது, அதில் வந்து என்னென்னலாம் வருது, இப்போ பெட்ரோல் எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எனர்ஜி எப்படி எடுக்கிறாங்க, ரியாக்டர்ஸ் வந்து எப்படி செயல்படுது, இதோட டெக்னாலஜி என்ன, இதோட பின் விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு நியூக்ளியர் பற்றி A to Z முதல் அக்கு வரை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆனால் நீ சொன்னதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நியூக்ளியர் அந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து நிறுத்திடும். எப்படி இருக்கும்ல, செம்மையாக இருக்கும்ல. இதெல்லாம் படத்தில் மட்டும்தாங்க நடக்கும். அதாவது இந்த வில்லன் வந்து ஹீரோவை பார்த்து உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பார்த்தே இல்லை, ஸோ நான் இந்த ஷார்ட்லேயே திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லி திருந்து வரல. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகி வந்து பேசிக்
பேசிக் மைண்ட், அதாவது நாளைக்கு இந்தியாவை வந்து யாரெல்லாம் சயின்டிஸ்டாக ஆக போகிறாங்களோ இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியா வந்து உள்ளே வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும். அது அணு ஆற்றலோட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், நீங்கள் அணு ஆற்றலுக்கே வந்து சவால் விடுற அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. அதனால நீங்கள் பேசினது எப்படி திறமையாக இருந்தது? மற்றவங்களோட நிம்மதிக்கு சவால் விடுற அளவுக்கு நம்ம நிறையா பேசிக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா நாங்கள் ஒரு அட்ரஸ் சொல்கிறோம், அதுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பிச்சு திட்டிக்கோங்க. feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக்ஸ்லாம் கண்டிப்பாக மறக்காமல் அனுப்பிடுங்க. எஸ், அது தவிர டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்பிக்கலாம். அதையும் தவிர இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து கைப்பட கடிதம் எழுதி கீழே டிஸ்பிளே இருக்க அட்ரஸ்க்கும் எழுதி அனுப்பலாம். டிவியில இருந்து நாங்கள் அப்படியே கை கொடுத்தோம் கூட கை கொடுக்குற ஒரு இன்ட்ராக்டிவ் ஷோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபீட்பேக் மெஷர்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் திருப்பி நாளைக்கு நீங்கள் எங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனி அவை என்று வரும் என்ன